முழங்கால் மூட்டு தேய்மானம் வந்து விட்டது. மூட்டினுடைய உள்புறம் எலும்பு எலும்பு உரச ஆரம்பிச்சிருச்சு. நடக்கும்போது சாஞ்சு நடக்கிற மாதிரி இருக்குது. நேரா நிக்கும்போது கால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனை இருக்குது. ஆனா மூட்டு மாற்று இதுக்கு செய்யணுமா? மூட்டு மாற்ற தவிர்த்து இதற்கு மூட்டு மாற்று இல்லாம வேற ஆபரேஷன் செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியும். இதற்கு வந்து நீ பிரிசர்வேஷன் சர்ஜரி, ரீஅலைன்மென்ட் சர்ஜரி அல்லது ஹை டிபியல் ஆஸ்டியோட்டமி என்று சொல்லக்கூடிய ஆபரேஷன் வந்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நீங்க இந்த காணொலியை பார்க்கலாம். என் பெயர் கார்த்திக் செல்வராஜ். நான் கேஎஸ் ஆர்த்தோ கேர் மருத்துவமனையில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறேன். நண்பர்களே, மூட்டு தேய்மானம்ங்கிறது ஏறக்குறைய நம்ம எல்லாருக்கும் ஒரு சமயத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. இது வந்து ஒரு தலைமுடி நரைக்கிற மாதிரி. சில பேருக்கு 20 வயசுல வருது, சில பேருக்கு வந்து 40 வயசுல வருது, சில பேருக்கு 60 வயசுல வருது. மூட்டு தேய்மானங்கிறது சில பேருக்கு 30-35 வயசுலேயே வந்துடுது. இந்த மூட்டு தேய்மானம் வந்து எப்பவுமே முழங்கால் மூட்டினுடைய எல்லா பகுதிகளிலையும் வராது. முழங்கால் மூட்டு ஒரே மூட்டு அப்படின்னு சொன்னா கூட இந்த மூட்டுல வந்து 3 தனி பகுதிகள் இருக்கு. மூட்டினுடைய உள்புறம் மீடியல் சைட், மூட்டினுடைய வெளிப்புறம் லேட்டரல் சைட், மூட்டினுடைய மேல்புறம் டாப் பார்ட் ஆன்டீரியர் பார்ட் என்று சொல்லக்கூடிய பெட்லோஃபெமரல் கம்பார்ட்மெண்ட் ஆக இந்த 3 பகுதிகளை உள்ளடக்கியது தான் முழங்கால் மூட்டு. இப்போ இந்த முழங்கால் மூட்டுல தேய்மானம் எங்க வரும் அப்படின்னா, முழங்கால் மூட்டுல மெஜாரிட்டி பெரும்பான்மையான ஆட்களுக்கு மூட்டு தேய்மானம் என்பது மூட்டினுடைய உள்புறத்துல தான் வரும். மூட்டினுடைய உள்புறத்துல தேய்மானம் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, உடம்புனுடைய மேஜர் வெயிட் வந்து மூட்டினுடைய உள்புறத்துல தான் போகுது. கிட்டத்தட்ட 65-70% வெயிட் வந்து மூட்டினுடைய உள்புறம் வழியா தான் நம்மளுக்கு போகுது. அந்த மூட்டினுடைய உள்புறம் தான் அதிகமான டேமேஜ் ஆகுது. அதனால அங்கதான் வந்து உள்ள இருக்கிற குருத்தெலும்போ அல்லது ஷாக் அப்சார்பரோ கிழியறதுக்கான தன்மை இருக்கு. அது கிழியும் போது ஆட்டோமேட்டிக்கா தேய்மானம் ஆரம்பிக்குது. மூட்டினுடைய உள்புறம் தேயும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நேரா இருக்கக்கூடிய கால் வந்து வளைய ஆரம்பிக்கும். ஜெனு வேரம் என்று சொல்லுவோம். வேரஸ் டிஃபார்மிட்டி அப்படின்னு அதை ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த வேரஸ் டிஃபார்மிட்டி வரும்போது கால் வந்து நேரா இல்லாம வளைய ஆரம்பிக்கும். நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, ரோட்ல நடக்கும்போது சாஞ்சு சாஞ்சு நடந்து போவாங்க. வேஷ்டி கட்டி இருந்தாங்க, வேஷ்டியை மடிச்சு கட்டினாங்க, இல்லை பேண்டே டைட்டா போட்டிருந்தாங்க அப்படின்னா காலில் நல்லாவே ஒரு பெண்டு தெரியும். இந்த பெண்டு காலில் வரும்போது, காலில் இந்த வளைவு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வெயிட் டிரான்ஸ்மிஷன், நம்ம உடம்புனுடைய முழு வெயிட்டும் வந்து கால் வழியா போகுது, முழங்கால் வழியா போகுது இல்லையா? அது வந்து முழங்காலினுடைய நடுப்பகுதியில் போகாம மூட்டினுடைய உள்புறத்திலேயே அதிகமா போக ஆரம்பிக்கும். கால் வளைய வளைய மூட்டினுடைய வெயிட் பூரா உள்புறத்திலேயே அதிகம் போகும்போது வளைவு இன்னும் அதிகமாகும், தேய்மானம் இன்னும் அதிகம். ஸோ இந்த பிரச்சனை வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு மூட்டினுடைய உள்புறம் வலி, வீக்கம் இது போல பிரசன்ட் பண்ணும். இந்த மாதிரி வலி வர்றப்போ நீங்க உடனடியா மருத்துவரை அணுகி மருத்துவர் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து உங்களுக்கு மூட்டினுடைய உள்புறத்தில் தேய்மானம் இருக்குன்னு சொல்லி. இப்போ